ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பலம் பெருக. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறேன். நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, டக்கு நம்ம வெளியே போகணும் அப்படின்ற டைமில் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நான் இன்னைக்கு என்ன எடுக்க போகிறேன்னா, நிறைய அயன் ரிச் கண்டென்ட் இருக்கிற முருங்கைக்கீரை தான் எடுக்க போகிறேன் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்பவே டேஸ்டியானது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். இப்போது நான் இதுக்கு என்ன எடுத்துகிட்டு இருக்கேன்னா, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், மெயின் ஆனியன். இதுக்கு குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா எதர் முருங்கைக்கீரை அதிகமாகவும் எடுத்துக்கலாம், ஆனியன் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். நான் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை, ஆனியன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சால்ட். இவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. இது கூட உங்களுக்கு இது கூட வேறு எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஸோ ஒரு முட்டைக்கான குவான்டிட்டி அது. ஓகேவா? இந்த ஒரு முட்டைக்கு போதுங்க. அது ஒன்று சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இந்த ஆம்லேட்டு. நான் ஆனியன் வதக்காமல் தான் போட்டிருக்கேன். ஏன் வதக்கலைன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம அடிக்கும் போது நல்லா ப்ளஃபியாக வரணும். ஸோ அதுக்காக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அடிக்கணும். எவ்வளோக்கு நம்ம நல்லா பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஆம்லேட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது நான் நல்லா பீட் பண்ண அப்புறம் நார்மல் குக்கிங் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் குக்கிங் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணணும். இப்போது நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். பீட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணியிருக்கோன்னு. பீட் பண்ணியாச்சு. இப்போது பீட் பண்ண பிறகு இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஈக்குவல் குவான்டிட்டி நீங்கள் எடுத்தாலும், ஆனியன் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அது ஈக்குவலாகவும் எடுத்துக்கலாம். இல்லை ஆனியன் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு இதையும் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இந்த ஆம்லேட்டில் நம்ம என்னெல்லாம் இன்ஸ்டெட் ஆஃப் இந்த முருங்கைக்கீரைக்கு பதிலாக என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, வாழைப்பூ இருக்கு இல்லையா, வாழைப்பூவை நல்லா பொடிசாக கட் பண்ணி அந்த வாழைப்பூவை நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் கோஸ் ஆட் பண்ணும்போது ஆனியன் ரொம்ப கம்மியாக போடணும், கோஸ் கூட அதிகமாக சேர்ந்துக்கலாம். அப்புறம் பூ சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி முருங்கைப்பூ இருக்குது, அதில் முருங்கைப்பூ இருந்துச்சு. இது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் முருங்கைப்பூ போட்டு முட்டை போட்டு ஒரு பொரியல் பண்ணி காட்டுறேன் நான் ஒரு நாள். அது கூட ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். முட்டையா முருங்கைக்கீரையான்னு தெரியவே தெரியாது. ஸோ இது நல்லா இப்போ நான் கலந்துட்டு இதை முட்டையோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தெரியும் இப்போ ஆகட்டும். நல்லா இப்போ நம்ம அந்த முட்டையை அதுக்கு முன்னாடி நல்லா பீட் பண்ணி ஈவனா காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. நான் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ பண்ண போகிறதில்ல, ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு கடாய். நான் இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அடிச்சுக்கோங்க. அப்படியே நல்லா
தூரி போட்டு விட்டுருங்க. அப்புறம் அரைக்கீரை சேர்க்கலாம், முளைக்கீரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் எது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கைக்கீரையை விட. இது கூட நல்லா வந்து ஹெல்த்தியும் கூட டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சுற்றி ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வேகணும். நம்ம முருங்கைக்கீரை வெங்காயம்லாம் பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் நல்லா வேகணும். திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விடுறீங்களோ அப்போ வந்து நல்லா வந்து வெந்துடும். வெந்த அப்புறம் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய முருங்கைக்கீரை வந்து ரெடி, ஆம்லெட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோங்க. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஆம்லேட்டு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூடாக இருக்கு, கொஞ்சம் இருங்க. சூப்பராக இருக்குங்க. வெந்தயக்கீரை செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கீரை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லோரும் மீட் பண்ணுவோம். பாய் பாய், டேக் கேர்.